ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலுரை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் உணர்வோடும் உயிரோடும் கலந்துவிட்ட அன்னை தமிழ் மொழிக்கு இனிய வணக்கம். பார்ப்போற்றும் வகையில் மூவேந்தர் கொடிகட்டி ஆண்ட தமிழ்நாட்டுக்கு கம்பீர வணக்கம். இறுதி மூச்சு நிற்கும் வரை சுயமரியாதை சுடவழியாக சுற்றி சுழன்ற பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாருக்கு திராவிட வணக்கம். இனம் காக்க 75 ஆண்டுகளுக்கு முன்பு திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற மாபெரும் பேரியக்கத்தை உருவாக்கிய பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணாவுக்கு அன்பான வணக்கம். 50 ஆண்டு காலம் இயக்கத்தை நடத்தி 5 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்து நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிய சிற்பி, எங்களை எல்லாம் ஆளாக்கிய தமிழின தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞருக்கு கனிவான வணக்கம். தமிழும் தமிழ்நாடும் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் தான் எங்களை எந்நாளும் இயக்கிக் கொண்டிருக்கும் இயங்கு சக்திகள். 5ம் நம்மை இயக்கிக் கொண்டிருப்பதால் தான் உற்சாகமாக உயர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் தலைசிறந்த மாநிலம் தமிழ்நாடு என்ற பெருமையை நாம் அடைய இந்த உன்னத தலைவர்கள் போட்டு தந்த வழித்தடம்தான் அதற்கு காரணம். திராவிட மாடல் வழித்தடத்தில் நாம் இயங்கிக் கொண்டிருப்பதால் தான் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியவில்லை, தடுக்கவும் முடியாது. 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவனை மறைக்க முடியாது. ஒரு காலத்தில் வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்று நாமே முழங்கினோம். இன்று தெற்கு வளர்கிறது, வடக்கிற்கும் சேர்த்து தெற்கு வாரி வழங்குகிறது. எந்த அளவுக்கு நாம் வளர்ந்துள்ளோம்? இத்தகைய தகுதியும் பெருமையும் தமிழ்நாட்டிற்கு எதனால் சாத்தியமானது? திராவிட இயக்கத்தினால்தான். ஆட்சி என்பது வெறும் அதிகாரம் அல்ல, கொள்கையை செயல்படுத்தும் களம் என்று மாற்றி காட்டியவர்கள்தான் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும். இன்னாருக்கு மட்டுமே இன்னது என்பதை மாற்றி எல்லாருக்கும் எல்லாம் என்ற கருத்துக்களை அரசியல் களத்தில் விதைத்தார் தந்தை பெரியார். அதனை ஆட்சி நிர்வாகத்தில் செயல்படுத்தியவர்கள் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும். அதே கோட்பாட்டை இன்றைய நவீனகால சிந்தனைகளோடு இணைத்து திராவிட மாடல் ஆட்சியை உங்கள் அனைவரது பேராதரவுடன் நான் நடத்தி வருகிறேன். நான் என்றால் தனிப்பட்ட நான் அல்ல, அப்படி எப்போதும் நான் கருதியது இல்லை. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் என்று நான் பொறுப்பேற்கும் போது அதை சொல்ல அந்த சொல்லை உச்சரித்த அடியேன் நான் தான். உச்சரிக்க வைத்தவர்கள் கோடிக்கணக்கான உடன்பிறப்புகளையும் உள்ளடக்கிய தமிழ்நாட்டு மக்கள். அந்த தமிழ்நாட்டு மக்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் சிந்தித்து செயல்பட்டு வருகிறேன். என் மனசாட்சிப்படி நான் செயல்பட்டு வருகிறேன். எடுத்துக்கொண்ட பதவி பிரமாண உறுதிமொழிக்கு உண்மையாக நான் ஆட்சி செய்து வருகிறேன். இன்னும் சொன்னால் தந்தை பெரியாரின் வாரிசாக, பேரறிஞர் அண்ணாவின் வாரிசாக இருப்பவர் எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி செயல்பட்டு வருகிறேன். முத்தமிழறிஞர் கலைஞர் என்று இருந்து ஆட்சி செய்திருந்தால்
எப்படி இருக்குமோ அப்படி நான் ஆட்சி நடத்தி வருகிறேன். இதுதான் கலைஞருக்கும் பெருமை, அவர் மகனான இந்த ஸ்டாலினுக்கும் பெருமை என்பதை உணர்ந்தவன் நான். 14 வயதில் தமிழ் கொடி ஏந்தி 95 வயது வரையிலும் அதனை உயர்த்தி பிடித்திருந்த தமிழ்நத் தலைவர் கலைஞருக்கு இது 100ஆண்டு விழா கொண்டாடும் ஆண்டு. இந்த ஆண்டில் அவரது உயிரினும் மேலான இயக்கமாம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருக்கிறது என்பதுதான் எனக்கு கிடைத்த பெருமை. பெருமைமிகு கலைஞரின் நூற்றாண்டில் வேப்புமிகு திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சிறப்புமிகு தகுதியால் மகிழ்ச்சிமிகு மனநிலையில் இந்த மாமன்றத்தில் நான் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறேன். இத்தகைய நிகழ்ச்சிமிகு ஆண்டின் தொடக்கத்தில் கடந்த 12ஆம் நாளன்று மாண்புமிகு ஆளுநர் உரையுடன் 2024-25ஆம் ஆண்டுக்கான பேரவை நடவடிக்கைகள் தொடங்கியிருக்க வேண்டும். ஆண்டின் தொடக்கத்தில் ஆளுநர் உரையாற்றுவது என்பது சட்டமன்ற மரபு. அரசின் கொள்கை அறிக்கையாக அமைச்சரவை தயாரித்து தருவதை அப்படியே இந்த மன்றத்தில் வாசிக்க வேண்டியது ஆளுநரின் கடமை. ஆனால் ஆளுநர் அவர்கள் தனது அரசியல் நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாகவே இம்மாமன்றத்தை பயன்படுத்திக் கொண்டாரோ என்று கருதும் வகையில் நடந்து கொண்டார். இது எங்களை அல்ல, 100 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட தமிழ்நாடு சட்டமன்றத்தையே அவமானப்படுத்தும் செயல் அல்லவா? கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு மக்களை அலட்சியப்படுத்தும் காரியம் அல்லவா? மக்களாட்சி மாண்புக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் அரசியல் சட்டத்தை மீறி தான் ஏற்றுக்கொண்ட பதவி பிரமாணத்துக்கு மாறாக செயல்படுவது அல்லவா? எங்களை பொறுத்தவரை இதுபோன்று எத்தனையோ தடைகளை உடைத்து எழுந்து வந்தவர்கள். தடை கற்கள் உண்டென்றால் அதை உடைக்கும் தடந்தோள்கள் உண்டு என்பதை 75 ஆண்டுகளாக மெய்ப்பித்து காட்டி வரும் இயக்கத்தின் தலைமை பொறுப்பில் இருப்பவன் என்ற தகுதியோடு சொல்கிறேன். நான் ஸ்டாலின், அதுவும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். பாசிசத்தை, எதேச்சதிகாரத்தை இந்தியாவில் நெஞ்சுயர்த்தி எதிர்கொண்டு இருக்கும் நாம் இதுபோன்று சிறுபிள்ளை விளையாட்டு செயல்களை பார்த்து பயந்துவிட மாட்டோம். போற்றுவோர் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவோர் தூற்றட்டும், தொடர்ந்து செல்வேன், எவரவரினும் நில்லேன், அஞ்சேன் என்பதுதான் இவர்களுக்கு நான் சொல்லும் பதில். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உழைப்பு உழைப்பு உழைப்பு. தலைவர் கலைஞர் அவர்கள் என்னை பாராட்டினார். எங்களுக்கு இப்படித்தான் உழைக்க கற்றுக் கொடுத்தார். அந்த உழைப்பால் தான் தமிழ்நாட்டுக்கு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உயர்வுக்கு காரணமான அவை முன்னவர் அண்ணன் துரைமுருகன் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களுக்கும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அனைத்து அரசு துறை செயலாளர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் அலுவலர்களுக்கும் என்ற மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என் கையில் முதலமைச்சர் என்ற பொறுப்பு 33 மாதங்கள் ஆகிறது. இவை முன்னேற்ற மாதங்கள், சாதனை மாதங்கள். இந்தியாவின் பொருளாதாரத்துக்கு 9 விழுக்காடு பங்கை தருகிறது தமிழ்நாட்டின் பொருளாதார வளம். இது திராவிட மாடல் ஆட்சியின் முதல் சாதனை. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி அளவில் தமிழ்நாடு 2வது இடத்தில் இருக்கிறது. இது 2வது சாதனை. ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சி 7.24 விழுக்காடாக இருக்கும்போது தமிழ்நாட்டின் வளர்ச்சியானது 8.19 விழுக்காடாக உயர்ந்துள்ளது. இது 3வது சாதனை. இந்திய அளவில் பணவீக்கமானது 6.65 விழுக்காடாக இருக்கும்போது தமிழ்நாட்டில் அது 5.97 விழுக்காடாக குறைந்துள்ளது. இது 4வது சாதனை. ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டில் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது.
இது 5வது சாதனை. மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் முதலிடம் இருக்கிறது. இது 6வது சாதனை. தொழில் முதலீட்டுக்கு உகந்த மாநிலமாக 14வது இடத்தில் இருந்த தமிழ்நாட்டை 3வது இடத்திற்கு உயர்த்தி உள்ளோம். இது 7வது சாதனை. கல்வியில் 2வது இடத்திற்கு தமிழ்நாட்டை உயர்த்தியது இந்த ஆட்சியின் 8வது சாதனை. புத்தாக்க தொழில்கள் வரிசையில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பது 9வது சாதனை. இளைஞர்கள், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், விளிம்பு நிலை மக்கள், ஒடுக்கப்பட்டோர் ஆகியோர் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்து தங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து வருவதாக சொல்லத் தொடங்கியிருப்பதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் 10வது சாதனை. ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேகா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.